2026ல் 2.0 திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை விமர்சிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. திமுக 2.0 இல்லை, வெறும் 0 தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுக 2.0வா இல்லை வெறும் 0வா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அப்படி சொன்னாரா? அவருக்கு அவரே சொல்லியிருப்பார் போல் தெரியுது. திமுக ஆன்ற இது விட்டுட்டு அதிமுக சொல்லியிருப்பார். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க என்னான்ட்ட. காலையில் செய்திகள் நான் படிக்கலைன்றதுனால இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. அவருக்கு அவரே விமர்சித்துக்கிறாரு. திமுககாரங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, 2.0 தான், அதில் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. இப்போ என்னப்பா குறை சொல்லுங்கப்பா, சும்மாப்பா. ஒரு எந்த மக்கள்? போய் மக்கள்கிட்ட விமர்சனம் கேட்டிங்களா? போய் கேளுங்க. மக்கள் எதிர்கட்சின்னா அப்படி பேசணும், எதிர்த்து பேசினா தான் அவங்க எதிர்கட்சிங்க, இல்லைன்னா எதிரியே இல்லாத கட்சிங்க அவங்கெல்லாம். அவங்களுடைய இது என்னன்னா, ஒரு அரசு செய்கிறதுன்னா அதுக்கு எகனிஸ்டாக சொல்லக்கூடியது தான் எதிர்கட்சிங்க. அதில் இவர் அந்த மாதிரி சொல்லின்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரியும், ஒரு 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னால இவர் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது ஏறி ஆகுமா கதை? அதே மாதிரி தான் மகளே. அது ஓப்பனாக சொன்னால் தானே. சாராய கடை எடுத்துருன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை முதல்ல நான் வந்தோடனே இந்த 1000 ரூபா நிறுத்துகிறேன், பொம்பளைங்களுக்கு தராங்க இல்லையா மகளிருக்கு உதவித்தொகை, அது நிறுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது நிறுத்திட்டு அதை சொல்லணும். ஆமாம், முதல்ல அறிவிப்பு தரட்டும். 2500 ரூபா தரேன்னு சொல்லினுக்கிறாருல்ல, முதல்ல அந்த 1000 ரூபா நான் முதல்ல நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லணும். சாராய கண் எடுத்துன்னு சொன்னாவே போதும், டப்பா காலி ஆகிடும். ஏற்கனவே காலி ஆகின்னு தாங்குது, பார்க்கலாம். இது மக்கள் தான் திருப்பி சொல்லணும். திமுக ஆட்சியில் சாதனைகள் நிறைய இருக்குது. அதை சாணியை வச்சு தான் அவர் 2.1 சொல்கிறார் ஸ்டாலின். இது வந்து எடப்பாடி தான் வெறும் 0. திமுகவுக்கு பெரும்பான்மையில் ஜெயிக்கும். பெரும்பான்மையில் ஆமாம், அது கூட்டணி. அது மாதிரி கூட்டணி போன எலெக்ஷனில் 1500 ரூபா தரேன்னு சொன்னார். திமுக 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. 1500 ரூபா கொடுன்னு சொன்னார். அவர் ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். ஏன் ஸ்டாலினுக்கு 1000 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி அவர் வார்த்தையெல்லாம் வித்து வார்த்தை தான். திமுக தான் 2வது ஆட்சி அமைக்கும். இதில் எந்த வேறுபாடும் இல்லை. இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். 10.5% வன்னியர் சொன்னார், நிறைவேற்றிட்டாரா? அதெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்காக அதெல்லாம் சும்மா. அவங்க கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்கிறாங்க. அது மாதிரி இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு வழி பண்ணுறாரு, அவ்வளோதான். மக்கள் நிச்சயம் திமுக தான் வெற்றி பெற வைப்பாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். திமுக தான் வெற்றி பெறும், அதில் எந்த மாற்றம் இல்லை. அது அவருக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டினாங்க 2021. ஆக மொத்தம் இப்போ 2026 கண்டிப்பாக பாடம் புகட்டுவாங்க. அதில் யார் 0ன்னு அவர் தெரிஞ்சுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. தற்போது தமிழக முதல்வர் தளபதியாரை நல்லா எல்லா விதமான மக்களுக்கும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தற்செயலாக நம்ம பார்த்தோன்னா பீச் சைட்லாம் பார்த்தோன்னா எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு. இன்றைக்கி ஊனமுற்றோருக்கு ஒரு பக்கம் நடக்கிறதுக்கு ஒரு பக்கமாக இருந்தாலும், மாற்றுத்திறனாளிகளுக்கு, மற்றபடி குழந்தைங்களுக்கு விளையாட்டு இதாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இடத்துல எல்லாம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே. இன்றைக்கி ஒரு முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும், முதியோர்களுக்கு ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், பிராமணர்களுக்கு அந்த அர்ச்சகர்களுக்கான திட்டமாக இருக்கட்டும், அனைத்து சாதிகள், மற்றபடி எல்லாருக்குமே என்னென்ன தேவைகள்னு கேட்டு பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. அவராக பண்ணிகிட்ட சொல்லதையும் அதான் சொன்னார். வாக்களிக்கும் போது வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் ஒன்றா செய்வோம், நல்லதே செய்வோம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி தளபதி ஆட்சி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மக்கள் 2026 திமுக ஆட்சிக்கு மகத்தான வெற்றியை தருவாங்க. எடப்பாடி அவர் இருக்கிறத காட்டுறதுக்கு வேண்டி ஏதோ சொல்லிகிட்டு இருப்பார். அவர் ஸ்டாலின் சொன்னது ஒரு வகையில் நம்ப முடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கூட்டணி பலம் அவங்ககிட்ட பலமாக இருக்குது. கடந்த 10 வருஷமாக எல்லா தேர்தல்லையும் ஒரே கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அதை தக்க வச்சுக்கிட்டு வெளியே விடாமல் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. அந்த இதில் தைரியத்தில் ஸ்டாலின் 2.0 நாங்கள் ஜெயிப்போன்றாரு. கண்டிப்பாக எடப்பாடி சொன்ன 0 அவருக்கு தான் கிடைக்கணும்னு நான் பார்க்குறேன்.
எடப்பாடிக்கு தான், அதிமுக கூட்டணி தான் கண்டிப்பாக. அதிமுகவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணி பலவீனமாக கூட்டணியாக இருக்குது. ஏன்னா வந்து அமமுக வர சேர்த்துருக்காங்க, இந்த பக்கம் பாஜக இருக்குது. பாஜகவுக்கு வந்து பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் ஏழாம் பொருத்தம். இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டு வளர்ந்தாலும் தமிழ்நாடு ஜனங்க வந்து பாரதிய ஜனதாவை நிகரிக்கப்பட்ட கட்சி தான் அது. அடுத்தது வந்து அமமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. 2 பேரும் நேற்று வரைக்கும் தினகரன் என்ன சொன்னார், எடப்பாடி முதலமைச்சரை ஏற்றுக்கிறதுக்கு நான் தூக்கு போட்டு சாவேன்னாரு. அது இல்லாமல் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இல்லாட்டிக்க வேற இடம் நகர ஏற்றுக்க வேண்டார். இப்போ வந்து அவர் ஒன்றா சேர்ந்துருக்காரு. அதே வந்து ஒரு ஏழாம் பொருத்தம் தானே அது. அமமுகவோட வேட்பாளர்கள் தொண்டர்கள் வந்து அதிமுக வேலை பார்ப்பாங்கன்னா கேள்விக்குறி. அதே மாதிரி அதிமுகவோட தொண்டர்கள் வந்து அமமுக வேலை பார்ப்பாங்கன்னா கேள்விக்குறி தான் அது. அதனால் வந்து அந்த கூட்டணி மிகப்பெரிய பலவீனமான கூட்டணி தான் இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிமுக பாஜக அமமுகலாம் ஒரு 20 சீட்டு கூட தாண்ட மாட்டாங்கன்னு பார்க்குறேன். திமுக பொறுத்தளவு 2026 அமோக வெற்றி பெறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தளபதி அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வெகு விரைவாக என்னென்ன மக்களுக்கு செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மற்றபடி அவங்களும் பொதுமக்களுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் திமுகவை அடிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. அறிகுறியும் கூட கிடையாது. 0% அவங்க வேணால் ஆகலாமே தவிர திமுக ஆகக்கூடிய வாய்ப்பு ஒரு கடுகளவு கூட இல்லை என்பது தான் மக்கள் கருத்து. எப்படி பார்க்குறோம்னா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடாது இல்லை. பாருங்க வந்துடுறேன். அது சொல்கிறது அவர் சொல்கிறது அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. அடுத்து 2.0 ஆட்சி தான் நடக்க போகுது. அதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவங்க எல்லாம் பாஜகவோட இணைஞ்சிட்டாங்க. ஒட்டுமொத்த பாஜக அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கு விற்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லை, இந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக. இந்த மனநிலையில் தான் இவ்வளோ காலம் அந்த 60 வருஷமாக மாறி தான் வராங்க. ஒன்ஸு திமுக வந்து ஒரு 5 வருஷம் ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா அடுத்த 10 வருஷம் அவங்க ஆட்சிக்கு உள்ளே வரதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வராங்க. அடுத்தது யார் மாறுவாங்கலாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எடப்பாடியார் வருவார் அப்படிலாம் சொல்கிறதில்ல. மக்கள் யாரை வச்சுருக்காங்களோ அங்கே நிற்க போகிறாங்க. இங்கே மதவாத கும்பலுக்கு வேலை இல்லை. எல்லாருமே ஒத்துமையாக தான் இருக்காங்க. எல்லா மதத்தினரும் ஒத்துமையாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ இதில் பழனிக்கு காவடி எடுத்தவங்களுக்கு இஸ்லாமியர் மருந்து கொடுத்தாரு, காலை தடவி கொடுத்தாரு. இதெல்லாம் வேறு எந்த ஸ்டேட்லேயும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன்னா நமக்கு அந்த மதத்துக்கான முக்கியத்துவம் இல்லை, மனித நேயத்துக்கான முக்கியத்துவம் அதிகம் உள்ள ஊர். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வர்றதுக்கு கஷ்டம்தான். ஒரு சில இடங்களில் பிடிக்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து விலகினவங்க பிஜேபி போனவங்க இப்போ திடீர்னு ஒவ்வொரு தொகுதியில் வந்திருக்காங்க. சோழிநல்லூர் தொகுதி எடுத்தால் அரவிந்த் ரமேஷ் 1 லட்சம் ஓட்டில் தான் தோக்குறாரு. இப்போ அவர்கிட்ட சோமசுந்தரம் பிரித்த பிஜேபி 2 லட்சம் ஓட்டு இருக்குது. இப்போ சோமசுந்தரம் ஏடிஎம்கில் இருக்கார். அப்போ அந்த இடத்துல அவர் வந்தாருன்னா என்ன ஆகும்? அப்படி தான் பார்க்குறேன். அந்த பார்வையோட அரசியல் பார்வையோட தான் பார்க்குறேன். தற்கூரி பார்வையில் பார்த்தோன்னா நான் சொல்ல முடியாது. நாங்கள் தான் வரோம்னு குதிக்கலாம். அது தவறு. நம்ம அப்படி தான் பார்க்கணும். இப்போ 2 லட்சம் ஓட்டை பிரித்த பிஜேபியிலேருந்து ஒருத்தர் திரும்ப அதிமுகவுக்கு வந்துட்டு இப்போ அந்த தொகுதியில் நிற்கிறாருன்னா வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை அவங்க கவர் பண்ணி வச்சுப்பாங்க. அரசியல் வேலையை பொறுத்தளவுக்கு அதுதான். இப்போ இவர் சொல்கிறாருல, இவர் சொன்ன ஜனங்கள்லாம் யாருன்னா சின்ன பிள்ளைங்க, ஓட்டர் ஐடி இல்லாத பிள்ளைங்க. சரி, ஓட்டர் ஐடியே இருக்குன்னு வச்சுப்போமே, நீ பூத்துக்கு போனால் உன் லிஸ்ட்டில் பேர் இருக்காது, பண்ணுவானுங்க. அதானே அரசியல். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேன்? வாய் விடக்கூடாது. களத்திலே வரல, மக்கள் பிரச்சனையை போய் சந்திக்கலை. எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. செவிலியர் பிரச்சனை போயிட்டுருக்கு. எங்களை பணி நிரந்தரம் பண்ணலன்னு எந்த இடத்துலையும் விஜய் குரல் கொடுத்த மாதிரி இல்லை. மதவாத பிரச்சனை வரும்போதும் குரல் கொடுக்கல. ஆனால் மதவாத சக்திகளுக்கு எதிரானது அவரே சொல்லிக்கிறாரு. திமுகவுக்கு எதிரானோன்னா ஐயா ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில் ஆண்மையுள்ள விஜய் ஏற்று நின்று வெற்றி பெறும். நான் ஒத்துக்கிறேன். நேர் எதிர்னு யாரும் நிற்க மாட்டாங்க. நீ அந்த இடத்துக்கு வாயேன், மக்கள் உன்னை நம்ப ஆரம்பிப்பாங்க. ட்ரை பண்ணி பாரு, நீ வெற்றி பெறியா இல்லை முக ஸ்டாலின் வெற்றி பெறான்னு ட்ரை பாப். இதுதான் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் கொஞ்சம் குரூஷியலாக தான் போகும். தற்கூரி வருவாங்களான்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. ஓட்டு வேணால் வாங்கலாம் பிரதர். ரசிகர் மூலயமா ஓட்டு வாங்கலாம், சொந்த பந்தம் மூலயமா ஓட்டு வாங்கலாம். பார்ப்போம். அதுவும் இருக்குதான்னு தெரியல. ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் பார்ப்போம். மக்கள் சலுகைகள் நிறைய பண்ணியிருக்காங்க. சாதனை நிறைய பண்ணியிருக்காங்களே. காலை உணவு திட்டம், பெண்கள் விடியல் பயணம், புது நான் முதல்வன், நிறைய திட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய திட்டம், ஹாஸ்பிட்டலில் விரிவாக்கம், நூலகம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுதான் மக்கள் எழுச்சியோடு இருக்காங்க. 2வது திமுக தான் ஆட்சி அமைக்கும். இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மக்களை அவரை நம்ப தயாராக இல்லை. அதெல்லாம் அம்மாவோட போச்சு, ஜெயலலிதா அம்மையாரோட போச்சு. இவரெல்லாம் சும்மா அவர்
அவருடைய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களை சக்க வச்சுக்காக பிஜேபி கூட சேர்ந்து மக்களை ஏமாத்துக்காக பொய் குற்றச்சாட்டு சொல்லிங்கிறாரு. இதெல்லாம் அவர் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்காத, ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. எடப்பாடி இப்போ எதிர்க்கட்சி கூட இல்லை, இன்னும் அவர் எலெக்ஷன் நின்று கூட ஜெயிக்கலை. அம்மாவுடைய பதவி கொடுத்ததுனால இன்னும் அதை வச்சு தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த அரசியல் நிலவரத்தைப்படி பார்க்க போனால் இன்றைக்கி சொத்துங்கள்லாம் கைப்பற்றணும், மத்திய அரசோட கூட்டணி வைத்துக்கொண்டு அப்படியே இன்றைக்கி நகட்டி கொண்டு இருக்கிறார் தவிர அவர் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இது வரைக்கும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மெஜாரிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நாம் சொல்லலை, அவங்க கட்சிக்காரங்களே நாம் ஒரு 15-20 இடம் நம்ம ரவுண்டில் சுற்றுறோம் சென்னையில். இதை வச்சு நாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் 15-20 இன்னைக்கு காலையில் கூட அவங்க ஆள்கிட்ட ஒரு 5 பேர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாய், ஏன்னா யாரும் வேலை செய்கிறது இல்லை. எப்படி இப்போ விஜயகாந்த் கட்சியில் கூட அமௌண்ட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த அமௌண்ட்டு எப்படின்னா, எடப்பாடி சொல்லியிருக்காரா, வேட்பாளர்கள்ட்ட நாங்கள் நேராக கொடுப்போம், எப்படி உங்கள் கையில் தரமாட்டோன்னு சொன்னோன்னே இவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் இப்போ போய்கிட்டு இருக்கு அரசியல் நிலவரப்படி. இந்த எடப்பாடி எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணுன்னு பார்க்குறாரு. எடப்பாடி கண்டிப்பாக தனியாக ஆட்சி பிடிப்பார். அது எப்போ பிடிப்பாருன்னு சொன்னால், பிஜேபியை விட்டு வெளியே வரணும். வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அவர் ஆட்சி பிடிக்கக்குண்டான 100% வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் உண்மையான கருத்தை இதுதான். யார் வந்தாலும் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் வரலாம். ஆனால் வரக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க, அதானே இப்போ கேள்வி. இப்போ குன்றத்தூர் திருப்பரங்குன்ற பிரச்சனை இருந்துச்சு. அப்போல்லாம் அவங்க எதுவும் பேசலை, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தாங்க. சிறுபான்மையர் ஓட்டு சிறுபான்மையர் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா திமுக அரசாங்கம் தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதில் அனைத்து மக்களுக்கு, அதுவும் இல்லாமல் இலவச பஸ்ஸு கொடுக்குறாரு, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. இப்போ இன்னும் வேறு திட்டங்கள் வேறு செஞ்சிட்ருக்காரு. இல்லம் தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை, அடுத்து பசங்களுக்கு கல்விக்கு உதவி, நிறைய திட்டங்கள் பண்ணுறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி பலமாக இருக்குது. நம்ம கூட்டணி வச்சு தான் பேசும்போது இங்கே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் மட்டும் தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. கம்யூனிஸ்ட்டுங்க இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்குது, மனிதநேய கட்சி இருக்குது. அதனால் திமுக கூட்டணி பலமாக இருக்குது. இந்த கூட்டணியே தொடர்ந்தாக்க அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான 2.0 சக்ஸஸ் ஆகுறது ஃபார்முலா இருக்குது. அதுதான் நான் பார்க்குறேன். பொய்யா எதை வேணாலும் சொல்லினே போயினே இருக்கலாம். செயல்ன்றது கஷ்டம், ஒரு முறை தான் அது சொல்லுவாங்க. அப்போ அது அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அதே திமுக தான் 1000 ரூபா கொடுக்குறது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் பண்ணி காட்டினாங்களா? அந்த மாதிரி அதிமுகவும் பண்ணி காட்டணும்ல. இவங்க எப்படியாச்சும் வந்துடலான்றதுக்கோசம் சொல்லக்கூடிய பொய்ய ஒழிய அவங்க செய்ய முடியாது. ஏன்னு கேளு, அந்த பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சமாச்சாரம் கொண்ட மைண்டு அவங்கக்கிட்ட இல்லை. அவங்க எப்படியாச்சும் வந்துடலான்ற எண்ணத்தோடு தாங்கிறான். ஆனால் தப்பி தவறி வந்தால் கூட தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஜெயிச்சினா கூட அவங்க இவர் முதலமைச்சர் அவருன்னு இவர் கனவு தான் கண்டுனுக்கிறாங்க. டிவி தினகரன் வந்துக்கிறான், ஆமாம், இவனை சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறான். இவன் தினகரன் யாரை, எடப்பாடியே சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறான் முதல்ல. அது இவனுக்கு தெரியாமல் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்குள்ள வர்றாங்க. அப்படிலாம் இல்லை, அவன் தான் பணம் காட்டினார், டிடி தினகரன் தான் பணம் காட்டினார். ஆச்சா, இவனை சாப்பிட்றதுக்கு வந்தவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க, ஜெயிச்சலாம் அப்படின்னு கனவை, அதெல்லாம் பலிக்காது.